அப்படித்தான் ஒரு முறை திருவொற்றியூருக்கு போனாரு. அங்க சங்கிலி நாச்சியாருன்னு ஒரு பெண் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் சுந்தரருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, திரும்ப இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி, புது ஊராக இருக்குது, எப்படி நம்ம போயிட்டு பொண்ணு கேட்குறது, ஏற்கனவே வேற கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால் சிவன்கிட்ட போகிறாரு. சிவன்கிட்ட போய், இப்படி நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சிவன்கிட்ட கேட்குறாரு. சிவனும் சங்கிலி நாச்சியாருடைய கனவுல போய், இப்படி சுந்தரர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு, அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரரை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப சங்கிலி நாச்சியாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை. அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அதுக்கு சிவனும், சரி உன்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்க, அப்போ உன் கூடவே இருப்பான் இல்லை அப்படின்னு சிவன் சொல்லிட்டாரு. அடுத்து சுந்தரர்கிட்ட வந்து சிவன் சொல்கிறாரு, இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சங்கிலி நாச்சியார் சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரரும், சரி இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி தரேன், அப்படி நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறப்ப நீ வந்து கருவறையில் இருக்கக்கூடாது, வெளியில் இருக்கிற மகிழ மரத்தடியில் போய் உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிவனும் சரின்னு சொல்கிறாரு. அங்கே சரின்னு சொல்லிட்டு சிவன் தன்னுடைய திருவிளையாடலை நடத்துகிறாரு. நேர சங்கிலி நாச்சியார்கிட்ட போய், கருவறையில் சுந்தரர் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் ஒத்துக்கக்கூடாது, அவரை மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சங்கிலி நாச்சியாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஊர் பெரியவங்களை வச்சு சுந்தரரும் அங்கே இருக்கார். கூட இருக்கிறவங்க எல்லாம், எங்கள் சங்கிலி நாச்சியாரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சத்தியம் தானே, சரி நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரர் என்ன பண்ணுறாரு, நேராக கருவறைக்கு போகிறாரு. கருவறைக்கிட்டல இங்கே இருக்கிற மகிழ மரத்தடியில் தான் நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சங்கிலி நாச்சியார் கேட்குறாங்க. வேற என்ன பண்ண முடியும், சிவன் முன்னாடி சத்தியம் பண்ணால் அதை மீறக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லையே அவருக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக சத்தியம் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால் சரி மகிழ மரத்துக்கு கீழே தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் சத்தியமும் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் சங்கிலி நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, சுந்தரருக்கு திருவாரூர் போகணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே, எப்படி நம்ம சத்தியத்தை மீறி போகிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன ஆகுது பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய எல்லையை தாண்டுறாரு. 2 கண்ணுமே தெரியாமல் போயிடுச்சு. உடனே சிவனை நினச்சி பாடுறாரு, அழறாரு. என்ன பண்ணாலும் கண்ணு வரலை. சிவன் சுத்தமாக கண்டுக்கல. சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்குறல்ல, அந்த சத்தியத்தை மீறலாமா, அதனால தான் உனக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சிவன் சொல்லிட்டாரு. சுந்தரரும் அழறாரு, பாடுறாரு, திட்டுறாரு, ஒன்றும் கண்டுக்கல. ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து சுந்தரருக்கு கொடுத்தாரு. ஏன்னா கண்ணு தெரியாமல் இருக்கிறாரு இல்லை, அதனால் குச்சி வச்சு நடக்கட்டும்னு குச்சியை கொடுத்தாரு. சுந்தரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கண்ணு கொடுக்க முடியலை, எனக்கு குச்சியை தரியா, எனக்கு ஒன்றும் குச்சி வேணாம் போ அப்படின்னு தூக்கி போட்டார். சரி உனக்கு குச்சி வேணாவா அப்படின்னு அங்கேருந்து போயிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம நிறைய பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்டு அடிபட்டு உட்காந்துட்டு இருந்தா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வேணும்னே கிண்டல் பண்ணுற மாதிரி எதனா ஒரு சேட்டை செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது பார்வதி தேவி கிட்ட கேட்குறாரு, அம்மா நீங்களாச்சும் எனக்கு கண்ணு கொடுங்களா, நான் எப்படி இப்படியே இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு அழறாரு. பார்வதி தேவி அம்மா இல்லை, அவங்க எப்படி இப்படி கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருப்பாங்க. அதனால் பார்வதி தேவி அவருக்கு ஒரு கண்ணு கொடுத்தாங்க. அர்த்தநாதீஸ்வரருடைய ரூபம், பாதி சிவன் பாதி சக்தி இருப்பாங்கல்ல, அதில் வலது பக்கம் சிவன் இருப்பார், இடது பக்கம் சக்தி இருப்பாங்கல்ல, அப்படி இடது கண்ணுடைய பார்வையை சக்தி கொடுத்துட்டாங்க. வலது பக்கம் உங்கள் அப்பாவுடைய பாகம், நீ அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கோ, என் பங்கை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு கண்ணு வந்துச்சு இல்லை, அந்த ஒரு கண்ணுடையே திருவாரூருக்கு நடந்தே போனார். நேராக அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவன்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இன்னொரு கண்ணையும் கொடு அப்படின்னு. அதுக்கு சிவனும், என்னாலெல்லாம் தர முடியாது, நீ செஞ்சது தப்பு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. உடனே சுந்தரர் திட்டி திட்டி பாடுறாரு.
இன்னொரு கண்ணை குடு குடு அப்படின்னு சொல்லி திட்டி திட்டி பாடுறாரு. எவ்வளோ நேரம் தான் கேட்க முடியும்? அவர் திட்டி 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 பாடிட்டே இருக்காராம். சிவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலையாம். இப்போ என்ன உனக்கு கண்ணு தானே வேணும், சரி இந்தா கண்ணை தரேன், இங்கேருந்து கிளம்பு, ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் என்ன 2 கண்ணும் வந்துடுச்சு. உடனே அங்கேருந்து நேராக பறவை நாச்சியாரை பார்க்க போகிறாரு. அவங்க சும்மா இருப்பாங்களா? வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. நான் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் இங்கே வரீங்க அப்படின்னு கோவத்தில் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. வேற என்ன, நேராக சிவன்கிட்ட தான் வராரு. வந்து இப்படி பறவை நாச்சியார் என்னை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க, வா வந்து சமாதானப்படுத்தி வை அப்படின்னு சிவனையே கூப்பிடுறாரு. ஃப்ரெண்டுன்னா கடவுளுக்கும் இதே நிலமை தான் போலங்க. சிவனும் சரி ஃப்ரெண்டாச்சேன்னிட்டு வயசான சிவாச்சாரியார் போல ஒரு வேஷத்தை போட்டுட்டு பறவை நாச்சியாரை பார்க்க போனார். சுந்தரன் வந்திருக்கான், அவனை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். உங்கள் வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பறவை நாச்சியார் திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. சிவனும் நேராக சுந்தரர்கிட்ட வந்து என்னையும் திட்டி அனுப்பிச்சிட்டா அப்படின்னு சுந்தரர்கிட்ட சொல்கிறாரு. உடனே சுந்தரரும், நீங்கள் எந்த விஷயத்தில் போனீங்க? உங்களை யார் வயசான சிவாச்சாரியார் போல போ சொன்னது? சிவனா நீங்கள் ஏன் போல அப்படின்னு கேட்டார். சரின்னு சிவனும் அவருடைய ரூபத்திலேயே பறவை நாச்சியாரை பார்க்க போனார். சிவனை பார்த்ததும் பறவை நாச்சியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே கூப்பிட்டு உட்காந்து பேசி எப்படியோ ஒரு வழியாக 2 பேருக்கும் சமாதானப்படுத்தி வச்சிட்டாரு. அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பறவை நாச்சியார் கேட்குறாங்க, பங்குனி உத்திரம் வேற வருது, அடியார்களுக்கு அன்னதானம் போடணும், கையில் காசு வேற இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. சுந்தரரும் என்ன பண்ணுறாரு? அங்கே இருந்து நேராக திருப்புகலூருக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போய் பதிகத்தை பாடிட்டு அடியார்களுக்கு சாப்பாடு போடணும், காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு வேண்டிட்டு அங்கேருந்த ஒரு செங்கலை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த செங்கல் தங்கமாக மாறி இருக்கு. அப்புறம் என்ன, அந்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து பங்குனி உத்திரத்தை சிறப்பாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரர் நிறைய கோவில்களுக்கு போய் பதிகங்களை பாட ஆரம்பித்தார். அப்படித்தான் அவிநாசின்ற ஒரு ஊரில் படிகத்தை பாடிட்டு கோவிலுக்கு வெளியே வராரு. அப்படி ஒரு தெருவில் நடந்து வந்துட்டுருக்குறப்ப ஒரு எதிர் வீட்டில் ஒரு வீட்டில் அழகு சத்தம் கேட்குது, இன்னொரு வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் இப்படி வாத்தியங்களெல்லாம் வாசிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. மங்கள வாத்தியம் கேட்குற வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு என்ன விசேஷம்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிற குழந்தைக்கு பூநூல் போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அழுக சத்தம் கேட்குற வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு என்னாச்சின்னு கேட்டால், கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வீட்டு குழந்தை கோவில் குளத்தில் போய் குளிக்க போச்சு, அங்கே இருந்த முதலை கடிச்சு இறந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை நினச்சி அவங்க அழுதுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனார். சுந்தரர் போனதும் ஒரு அடியார் வந்திருக்காரு அப்படின்ட்டு அவங்க சோகத்தெல்லாம் மறைச்சிட்டு சுந்தரருக்கு உபச்சரித்தாங்க. உடனே சுந்தரர் கேட்டார், எந்த கோவில் குளத்தில் உங்கள் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு. அந்த கோவில் குளத்தை காமிக்க சொல்கிறாரு. சரின்னு அந்த வீட்டில் இருந்தவங்களும் சுந்தரரை கூட்டிகிட்டு அந்த கோவிலுக்கு போனாங்க. அங்கே போனதும் சிவனை நினச்சி பதிகங்களை பாட ஆரம்பித்தார். இவர் பதிகத்தை பாட பாட அந்த முதலை வெளியே வந்து அந்த குழந்தைய எப்படி சாப்பிட்டுச்சோ அந்த குழந்தை அப்படியே, அப்படின்னா அந்த முதலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி இருந்துச்சோ அப்படியே வெளியே வந்துச்சு. அங்கேருந்து அந்த கோவில் படியில் நடந்து வரப்ப அந்த குழந்தைக்கு அப்போ இருந்து இப்போ என்ன வயசாக இருக்குமோ அந்த வயசில் அந்த குழந்தை வந்து முன்னாடி நின்றுச்சான். அந்த குழந்தையோடைய பெத்தவங்களும் சுந்தரரை பார்த்து ஆனந்த கண்ணீரில் வணங்குறாங்க. ஏன்னா எப்போவோ செத்து போன ஒரு குழந்தை அந்த குழந்தைய உயிரோட கொடுத்துருக்காருன்னா சாதாரணமான விஷயமா? இப்படி நிறைய அதிசயங்களை சுந்தரர் பண்ணியிருக்காரு. நிறைய சிவன் கோவில்களுக்கு போய் பதிகங்களை பாடினார். கடைசியாக திருவஞ்சங்கலம்ன்ற சிவஸ்தலத்துக்கு போய் சிவனை பார்த்து, எனக்கு இந்த பூலோக வாழ்க்கை போதும், எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சிவன்கிட்ட கேட்குறாரு. கேட்டுட்டு அங்கேருந்து வெளியே வராரு. அப்போது சிவகணங்களெல்லாம் சூழ ஒரு வெள்ளை யானை நிற்குது. சுந்தரர்கிட்ட வந்து சிவபெருமான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. இந்திரனுடைய வாகனமான ஐராவத யானை, அந்த யானை தான் இந்திரரை கூட்டிகிட்டு போக வந்திருக்கு.
சரி எப்படியும் சிவன் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாருன்னு அவரும் கிளம்பிட்டாரு. இப்படி சுந்தரர் வந்து சிவனை நோக்கி கைலாய மலைக்கு வெள்ளை யானையில் போயிட்டுருக்காரு அப்படின்ற செய்தி சில பேருக்கு தெரிய வந்துச்சு. அதில் சேரமான் பாண்டியனும் ஒருத்தர். அவருடைய குதிரையில் இந்த யானை பின்னாடியே வந்தார். பறவை நாச்சியாருக்கும் சங்கிலியாருக்கும் இந்த செய்தி எப்படி தெரியும்? அவங்களுக்கு வந்து தானாகவே தெரியுது, சிவனை நோக்கி சுந்தரர் போயிட்டுருக்காரு அப்படின்னு. அவங்க அழறாங்க, என்னுடைய சுவாமி கைலாய மலைக்கு போகிறாங்க, சிவன்கிட்ட போகிறாங்கன்னு அவங்க அழறாங்க. கடைசியாக சுந்தரர் சிவனை போய் அடைஞ்சார். இப்படித்தான் சுந்தரர் சிவனை போய் அடைஞ்சார். தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை அழகாக எடுத்து சொன்ன கதை தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை. அதே மாதிரி மனுஷங்க மட்டும் இல்லை, கடவுளும் ஃப்ரெண்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டா சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம திட்டுவோம் இல்லை, ஏன் தான் இப்படி தொல்லை பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடவுளும் அப்படிப்பட்ட தொல்லைகளை தாங்கியிருக்காரு. நம்ம என்ன தான் பக்தியை பற்றியும் அடியார்களுடைய கதைகளை பற்றி கேட்டிருந்தாலும் கூட மனுஷனுக்கும் ஒரு தெய்வத்துக்கும் ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத உணர்த்தின ஒரு கதை தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கதையாக நான் பார்க்குறேன். சிவன் அடியார்களாகட்டும், சிவபக்தர்களாகட்டும், சிவனுக்கு செய்கிற சத்தியமோ, சிவன் முன்னாடியோ சிவன் சாட்சியாக வச்சு செய்கிற சத்தியங்களை மீற மாட்டாங்க. ஏன்னா நமக்கே சில இடங்களில் தோணும், அந்த சத்தியத்தை நம்ம மீறினா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான். அப்படி வைக்கக்கூடிய சத்தியங்கள் எவ்வளோ முக்கியம்னு நம்ம இங்கே பார்க்கலாம். சிவன் அடியார்கள் விடுங்க, மற்றவங்களுக்கு வந்து எப்படின்னா பக்தியில் கும்பிடுவாங்க. என்னென்னா அந்த புரிதல் இருக்காது, எப்படி நம்ம சாமியை கும்பிடணும், எப்படி நம்ம வேண்டணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கவே இருக்காது. அந்த புரிதலையும் அழகாக எடுத்து சொன்னது இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை. சில இடங்களில் நமக்கு தோணலாம், என்ன இப்படி போயிட்டு சிவன்கிட்டயே இவர் கேட்குறாருன்னுட்டு. அந்த உரிமை, அந்த பக்தி, அந்த பாசத்தையும் தான் நம்ம இங்கே பார்க்கணும். நம்ம கடவுளை வந்து அந்த எந்த இடத்துல வைக்கிறோன்றதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க ஜனங்களுக்கு. வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம கேட்ட உடனே கடவுள் இதை கொடுப்பாரு, இந்த கோவிலுக்கு போனால் இது நடக்கும், அந்த கோவிலுக்கு போனால் அது நடக்கும். இப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய பாதிக்கு பாதி பேர் நடக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போனால் இதெல்லாம் நடக்கும், இந்த கோயிலுக்கு போனால் சாமி வந்து காசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, என்னென்னமோ இருக்குங்க. இந்த பரிகாரம், அந்த பரிகாரம். அதே நீங்கள் ஒரே ஒரு கோயிலுக்கு போய் உரிமையாக கேட்டு பாருங்கள், அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பாரு. அங்கேயும் வந்து என்னென்னா நம்பிக்கை வேணும். நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை வந்து நம்பி கேட்கணும், முழுமையாக நம்பணும். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்த்தது வந்து மாயை. நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மாயை தான் நமக்கு அடுத்தடுத்து பிறவிகளை கொடுக்குது. அதை ஏதோ சொல்கிறாங்க, சிற்றின்பம்னு சொல்கிறாங்க. என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த மாயை ஆசைகள்னால தான் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் கொடுக்கப்படுது. அப்படி தான் சுந்தரர் வந்து பூலோகத்தில் பிறந்தார். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருன்ட்டு ஒருத்தர் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய நாயனார்களுடைய கதையே நமக்கு தெரிஞ்சிருக்காது. சிவன் இல்லாமல் ஒரு சின்ன அணு கூட அசையாதுன்னு சொல்லுவாங்க. அவனுடைய உத்தரவு இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு திருவிளையாடலும் நடந்திருக்காது, நாயனார்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிட்டும் இருக்க மாட்டோம். இப்படி ஒரு பூலோகத்தில் பிறந்த மனுஷனாக இருந்தாலும், கூட இருந்த சிவகணமாக இருந்தாலும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காப்பாற்றினார் பார்த்திங்களா. சரி பூலோகத்துக்கு போனாங்க, பிறந்தாங்க, அவங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு விடலை. சிவன் கூடவே இருந்து, அவர் கூடவே எல்லா நேரத்துலையும் இருந்து அவரை பார்த்துக்கிட்டாரு. இப்படி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாங்க, அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த கதைகளில் சொல்லப்போனால். இந்த வீடியோவில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை என்ன, வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.